இது வந்து கேரளாவில் கோட்டயம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த கருவி இது கேமரா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 600 அடி வயர் போதுன்ட்டாங்க. ஆனால் ஸ்லிப் ரிங் பொருத்தப்பட்ட இந்த ஸ்லிப் ரிங் இந்த இடத்துல உள்ள ஸ்லிப் ரிங் பொறுத்திருக்காங்க. நம்ம இந்த கைப்பிடிய இதில் கைப்பிடி இருக்குது. கைப்பிடியை நம்ம சுற்றினாலும் படம் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு நம்ம உள்ளே இறக்கிட்டு இருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ 600 அடிக்கு விட தான் நீங்கள் 1500 வரைக்கும் இந்த இதில் சுற்றிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 6500 ரூபா ஸ்டேண்டோட விலை மட்டும். மற்றபடி கேமராலாம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கார் ரிவர்ஸ் கேமரா, வேல்டெக்ங்கிற கேமரா கார் ரிவர்ஸ் கேமராவில் தான் நாங்கள் பண்ணித்தரோம். இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு இதெல்லாம் வந்து உள்ள லைட் எல்இடி பல்பெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபாரின் வாட்ச் கண்ணாடியெல்லாம் ஒட்டி ஃபுல்லாக சீல்டு பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணி தண்ணி ஒரு பொட்டு ஏறாது. இங்கேயும் ஒரு 3 லேயர் அலாரைட்டு எம்சியில் இந்த மாதிரி ரப்பர் இங்கே 5 லேயர் வச்சுருக்கிறோம். தண்ணி உள்ள ஏறாதுக்கு பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது 2 பின்னு தான். இதில் வந்து இந்த கருப்பு சிவப்பு ஒயரில் 15 வோல்ட் 3 ஆம்பியர் அடாப்டர் கரண்ட் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து டிவி அவுட்புட் வரும், வீடியோ அவுட்புட் வரும். நீங்கள் டேரெக்டாக டிவிலையும் சரி ஏவி மூடு வச்சிங்கன்னா படம் வந்துடும். செல்ஃபோன்லையும் பார்க்கலாம், லேப்டாப்லையும் பார்க்கலாம். அப்படி லேப்டாப்பில் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஈஸி கேப்சர் ஒன்று நாங்கள் தந்துருக்கோம். அது போக நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும். இதுக்குள்ளேயே ஒரு சிடி இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சிடி இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இது 15 வோல்ட் 3 ஆம்பியர் அடாப்டர். இதை வந்து நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்த உடனே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட்டு பவராக வெளிச்சமாக தான் இருக்கும். வெளிச்சமாக தான் இருக்கும். இப்போ வந்து செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி செல்ஃபோனில் பார்க்கணுன்னா உங்களோட செல்ஃபோனில் வந்து யூஎஸ்பி கேமராங்கிற ஆப் ஏற்றணும். ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஏற்றிட்டேன். இந்த இடத்துல யூஎஸ்பி கேமரா இந்த மாதிரி படத்தோடு இருக்கும். யூஎஸ்பி கேமரான்னு இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஏற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செட்டிங்கில் போய் ஓடிஜி ஆன் பண்ணணும். இந்த ஓடிஜி இருக்குல்ல, இது ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு இந்த பின்னு இது வந்து 2க்கு சேர்கிற மாதிரி பின்னு இருக்குது. இது சி டைப்பும் மாட்டிக்கலாம், ஆர்டினரி டைப் மாட்டிக்கலாம். இப்போ என்னோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டினரி டைப் நான் மாட்டுவேன். செல்ஃபோன் சார்ஜ் ஏற்றுற இடத்துல மாற்றணும். மாட்டிட்டு இந்த ஓடிஜியை மட்டும் நம்ம சொருகுனாலே வந்து இதில் பச்சை லைட் எரியணும். அப்போ தான் வந்து கனெக்ஷன் ஆகுன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை லைட் எரிஞ்சிருச்சு. பச்சை லைட் எரிஞ்சாலே இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓடிஜி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பின்னை இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் நீங்கள் இந்த பின்னோட சொருகிட்டால் போதுமானது. போட்டால் படம் வந்துடும் உங்களுக்கு. படம் வந்துருச்சு. படமும் தெளிவாக இருக்குது. இதில் கைப்பிடியும் இருக்குது. நீங்கள் கைப்பிடியும் சுற்றிக்கலாம். கைப்பிடியும் சுற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளேயும் படம் தெளிவாக தெரியும். இருட்டுக்குள்ளேயும் அதை நம்ம மேலே மூடிடணும். மேலோட கம்ப்ளீட்டாக மூடிடுது. மூடினாலும் படம் தெளிவாக இருக்கும். இருட்டுக்குள்ளேயும் படம் தெளிவாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இதை விட தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேமரா இந்த ஸ்டாண்டு வேணும்னா இந்த ஸ்டாண்டு மட்டுமே 6500 ரூபா வருது. மற்றபடி இந்த வயர் பார்த்தீங்கன்னா வயர் வந்து ஃபுல்லாக கிக்விஷனுங்கிற பியூர் காப்பர் வயரில் நாங்கள் பண்ணித்தரோம். கிக்விஷனுங்கிற சிசிடிவி அவுட்டோர் கேபிளோட வயரு. இது கொஞ்சம் சப்பட்டையாக தான் இருக்கும். இந்த மாதிரி சப்பட்டையாக தான் இருக்கும். ஆனால் தனித்தனி கோராக வந்துடும். பவர் சப்ளை தனி கோரு, வீடியோவுக்கு தனி கோரு. 5மே பியூர் காப்பரில் இருக்கிறதுனால எவ்வளோ இருந்தாலும் அல்லாது. ரொம்ப நாளைக்கு பிரச்சனை எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் ஒரு
200 கேமரா வரைக்கும் இதை செஞ்சுருப்போம். எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது இல்லை இந்த வயர் போட்டதுக்கு. அப்புறம் அதுக்குள்ள நிறைய வயர்லாம் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வயரில் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டினரி ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஆர்டினரி ஸ்டாண்டில் பண்ணீங்கன்னா 8700 ரூபா வருது. ஸ்டாண்டு வேண்டாம், வெறுமனே டயரில் மட்டும் போதும் அப்படின்னா 8000 ரூபாயில் முடிஞ்சுது. இந்த டயரு, வயரு, ஈஸி கேப்சர், இந்த கேமரா, ஈஸி கேப்சரு, இந்த அடாப்டர் எல்லாம் சேர்ந்து எங்களோட சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து 8000 ரூபாயில் முடிஞ்சிடும். இந்த ஸ்டாண்டு போட்டிங்கன்னா 8700. இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டிங்கன்னா 14000 ரூபா வருது மொத்தம். 600 அடிக்கு. இதுக்கு மேலே நீங்கள் 1200 அடிக்கு இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1200 வரைக்கும் படம் தெளிவாக இருக்கும். இல்லை இதை விட சீப்பாக வேணும்னா நீங்கள் வந்து குறைஞ்ச ரேட்டில் வேணா கூட 600 அடி போதும் அப்படின்னீங்கன்னா அந்த வெளியில் மாட்டிருக்க அந்த கேமரா அது வந்து 600 அடிக்கு இந்த கம்பெனி கை ஃபோக்கஸுங்கிற வயரு. இந்த மாதிரி இந்த வயரில் நம்ம ரவுண்டு கேபிளாக வரும். இது பண்ணால் 7000 ரூபாயில் 600 அடி செட்டு கம்ப்ளீட் செட்டு முடிஞ்சிடும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் தான். நாங்கள் ஒரு 6 மணி நேரம், இந்த அலாரைட்டு வந்து காயறதுக்கு மினிமம் வந்து ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஸ்டாண்டர்ட் அலாரைட்டு மொத்தம் வந்து 3 தடவை வைக்கணும். 18 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு செஞ்சு உங்கள் அட்ரஸுக்கே நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி விட்டுருவோம். நன்றி.